நம்ம விஷாலுக்கு என்னதான் ஆயிற்று? கை நடுக்கத்தோடு மேடையில் பேசிய விஷால், இப்படி பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு? சமீப காலமாக விஷால் பற்றிய சிறு செய்தி கசிந்தாலும் அது வைரலாகி விடுகின்றது. ஆனால் நேற்று அவரை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் இணைந்து நடித்துள்ள மதகஜ ராஜா வரும் பொங்கலுக்கு வெளியாகின்றது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் ரசிகர்களின் பார்வைக்கு வருகின்றது. ஏற்கனவே இப்பாடத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. அதனாலேயே இப்போது படத்தை காண்பதற்கு ரசிகர்கள் ஆவலுடன் இருக்கின்றார்கள். அதை அடுத்து நேற்று இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட விஷால் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். அதை அடுத்து மேடையில் பேசும்போது கூட அவர் மைக்கை கூட பிடிக்க முடியாமல் அவருடைய கைகள் நடுங்கியது. அதேபோல் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நடுக்கத்துடன் தான் வெளிவந்தது. அந்த வீடியோ தற்போது வைரலான நிலையில் ரசிகர்கள் என்ன ஆச்சு அவருக்கு என கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேயே தொகுப்பாளினி டிடி இதற்கான விடையை கொடுத்தார். அதாவது விஷாலுக்கு ஹை ஃபீவர் இருக்கின்றது, இருந்தாலும் சுந்தர் சிக்காக இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்திருந்தார். மன உளைச்சல், நிம்மதியின்மை, சண்டை சச்சரவு என மொத்தமாய் சூழ்ந்து கொண்டதால் விஷால் வேறு விதமாக ஒரு நிம்மதியை தேடி போய்விட்டார். அந்த நிம்மதி இன்று அவரின் உடலுக்கு தீராத பிரச்சனையை கொடுத்துள்ளது. செல்லமே படத்தின் மூலம் தனது கரியரை தொடங்கினார் விஷால். இன்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ரஜினி, விஜயகாந்த் போன்றவர்கள் விஷாலின் சண்டைகள் காட்சிகளை பார்த்து இவர் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவார் என ஆரம்பத்திலேயே பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட விஷால் இன்று பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றார். 2 நிமிடம் கூட பேச முடியாமல் கை கால்கள் நடுக்கத்துடன் காணப்படுகின்றார். அவனிவன் படத்தில் மாறுகண் கதாபாத்திரத்திற்காக கண்களை ஒரு பக்கமாக தைத்துள்ளனர். விஷாலுக்கு அன்றிலிருந்து ஒற்றை தலைவலி ஆரம்பித்துவிட்டது. அதன்பின் நண்பர்களுக்காக லத்தி படம் பண்ணினார். அதுவும் பிரச்சனையிலேயே போய் முடிந்தது. பின்னர் லைக்காவுடன் பிரச்சனை என ஒட்டுமொத்த டிப்ரெஷனுக்கு அவர் ஆளாகினார். விஷாலை சுற்றியுள்ள நல்ல நண்பர்களை 2 பேர் சேர்த்து கொண்டு கழட்டிவிட்டனர். ஜே.கே. ரித்தீஷ் விஷாலை நடிகர் சங்க பொறுப்புக்கு கொண்டு வந்தார். மொத்த நாடக நடிகர்களையும் ஜே.கே. ரித்தீஷ் தன் பக்கம் சேர்த்து கொண்டு விஷாலுக்கு ஆதரவாக நின்றார். ரித்தீஷ் மூலம் 2 பெரிய பொறுப்புகளை வகித்து வந்தார் விஷால். எதிர்பாராத விதமாக ரித்தீஷ் நெஞ்சுவலி காரணமாக மறைந்தார். தற்போது விஷால் அருகே இருக்கும் நண்பர்கள் அவரை சுற்றி பாதாள குழியிலேயே தோண்டிவிட்டார்கள். விஷால் இதிலிருந்து வெளிவந்தால் அவர் கெரியரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். விஷால் விரைவில் நலம் பெற வேண்டும் என ரசிகர்கள் ஆறுதல் கூறி வருகின்றனர். இன்னும் சிலர் படத்திற்கான ப்ரமோஷனா என வழக்கம் போல நெகட்டிவ் கருத்துக்களையே பரப்பி வருகின்றனர்.